உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படும் நடிகர் ரஜினிகாந்த் தனியாக புது கட்சி தொடங்கப் போகிறார். அந்த கட்சிக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும் என்று அவரது மனைவி லதா ரஜினிகாந்திடமும் அவரது மருமகன் தனுஷிடமும் அவர் ஆலோசனை கேட்டார். அதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் கூடி இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பழைய சினிமா டைரக்டர் ஒருவர் முழு ஆதரவு அளித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக களமிறங்கி மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் பிஜேபி அல்லது காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிடும் என்று தெரிய வருகிறது. இதை அதிகாரப்பூர்வமாக அவரது ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் வைத்து அறிவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் ரஜினிகாந்த் பாரதிய ஜனதா கட்சியிலோ அல்லது காங்கிரஸிலோ சேர்ந்தால் மரியாதை இருக்காது என்பதால் தனியாக கட்சி தொடங்கி அந்த கட்சியை தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தனக்கு மதிப்பு ஏற்படும் என்று கருதுகிறார். அதனால் இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் இந்த கட்சியை உருவாக்கி இருப்பதாக கூறுகிறார்கள். இது தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் செயல்படும் கட்சியாக இருக்கும் என்றும், அதாவது தேசிய கட்சியாக செயல்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் ரஜினிகாந்துக்கு கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் ரசிகர்கள் அதிகம் இருக்கிறார்கள். வட இந்தியாவிலும் மும்பை போன்ற நகரங்களில் இவருக்கு பெருமளவில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு அகில இந்திய கட்சியாக செயல்படும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி, சின்னம் போன்றவை பற்றி அந்த பழைய சினிமா டைரக்டருடன் ஆலோசித்து வருவதாகவும் கூறுகிறார்கள். இந்த இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன கருத்துக்களை கொண்டு இருக்கும், இவரது கொள்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நடிகர் ரஜினியின் கட்சி, அதாவது இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன மக்களுக்கு செய்யும், அவர்கள் தேர்தல் அறிக்கை போன்று மக்களுக்கு என்ன செய்வேன் என்கிற அறிக்கையை வெளியிடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.